ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் குழந்தைங்கள வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சுங்க. வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே டஸ்ட்டாக இருந்தது. இந்த டிவி யூனிட் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்து ஃபுல்லாக தொடச்சி வைப்பேங்க. நம்ம வீடு வந்து ரோடுக்கு கொஞ்சம் நியர்பை இருக்கிறதுனால ஃபுல்லாக தூசி ஆகிட்டே இருக்கும். அதனால் வீக்லி ட்வைஸ் வந்து தொடச்சி வைப்பேங்க. கடந்த 4 நாட்களாக சுத்தமாக உடம்பு முடியாத காரணத்தினால் வீடு ஃபுல்லாக டஸ்ட்டு அப்படியே படிஞ்சு போச்சுங்க. இந்த சஷ்டி விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் உடம்புக்கு பிரச்சனை வந்து வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருக்க எல்லாரும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போங்க. ஏன்னா எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதான்னு தெரியல. விரதம் முடித்ததுக்கப்புறம் ஒரு 4-5 டேஸ் நல்லா போச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி சில பேர் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. வீட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க, கடவுள் ஒன்று விரதம் இருக்க சொன்னாரா, நீயா உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இப்படி போட்டு படுத்தி எடுக்கிறீ அப்படின்னு. ஆனாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வரல, அது வேறு விஷயம். 4 நாளாக வந்து வீடு ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சுங்க. வீட்டில் வந்துட்டு யாருக்கு உடம்பு முடியலனாலும் எல்லா விஷயமும் நார்மலாக தாங்க இருக்கும். ஹஸ்பண்டுக்கு முடியலனாலும் பசங்களுக்கு முடியலனாலும் எல்லா ஒர்க்கும் நம்ம கரெக்டாக முடிச்சுட்டு அவங்களையுமே நம்ம வந்து பார்த்துப்போம். அவங்களுக்குமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து டைம் கிடைக்குங்க. பட் லேடிஸ் நமக்கு முடியல அப்படின்னா தாங்க வீடே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படி தான் எங்கள் வீட்டில் 4 டேஸாக வந்துட்டு வெறும் குக்கிங் மட்டும்தான் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பெருசாக எந்த வேலையுமே பண்ணலைங்க. இப்போ இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஓகேவாக ஃபீல் ஆச்சு. உடனே வந்துட்டு எடுத்து நைட்டியை மடித்து கட்டிக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் அப்படியே போட்டு வைக்கவும் எனக்கு வந்துட்டு பிடிக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமுமே நமக்கு மனசில் என்ன ஓடிட்டே இருக்கும் அப்படின்னா, ஐயோ இந்த துணி மடிக்கவே இல்லையா, ஐயோ பாத்திரம் அப்படியே இருக்கே, கேஸ் இன்னும் துடைக்கலையே. இந்த மாதிரி எனக்கு மட்டும்தான் தோணுதா இல்லை நிறைய பேருக்கு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். உடம்பு முடியலனாலும் நிம்மதியாக வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க முடியலங்க. அந்த மாதிரி வந்துட்டு பழகியிருக்கோம் நம்ம எல்லாருமே. எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த க்ளீனிங் ஒர்க் தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு டிவியில் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எல்லாத்தையுமே தொடச்சி வச்சாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தாங்க நமக்கே ஏதோ வந்துட்டு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படியே இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம லேடிஸ்க்கு வந்து கை பொறுக்காது. உடம்பே முடியலனாலும் இதெல்லாம் வந்துட்டு செஞ்சுருவோம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, துணி நல்லா ஃபுல்லாக ஒரு 3 நாளாக போட்டு வச்சுருக்கேங்க. எதுவுமே மடிக்கலை. அப்புறம் அவ்வை சண்முகி டாஸ்க்கு தாங்க. பிக் பாஸ் வந்து டிவியில் போட்டு விட்டுட்டு துணியுமே எல்லாத்தையும் வந்து மடித்து எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி மைண்ட் செட் வந்து எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் போட்டு நம்ம வந்து நம்மளையே மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறோம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.